என்பவன் என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்க. மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்க. தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக இருக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தல் வந்த முதலாக 2016 நின்றேன், முயற்சி தோற்றேன். 2019 நின்றேன், அது என்ன மறுமுயற்சி. தோற்றேன் 2021 நின்றேன், அது என்ன தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன் 2024 நின்றேன், அதுக்கு பேர் என்ன விடாமுயற்சி. தோற்றேன், இப்பவும் வந்து நம்பிக்கையோடு இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன் என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகம் முழுமைக்கும் பேரன்பை செலுத்த, அருளொளியை செலுத்த, கருணையை விதைக்க வந்த இறைமகன் சொல்றார். என்ன சொல்றார்? உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதீங்க. அததான் உன் மகன் சொல்லிட்டீங்க. நீ இனம் சாராதவன் கொடுத்துட்டு என்னைய சாகடிச்சுக்கிட்டு இருக்க, என்னைய கத்த விட்டுக்கிட்டு இருக்க. நம் மொழி சொல்றதை பத்தி கவலை இருக்கா? நிலம் வளம் பத்தி இருக்கா? கடல் சாக்கடை குழி ஆயிடுச்சு, நெகிழி குப்பை ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் குப்பை ஆயிடுச்சு, அதை பத்தி கவலை இருக்கா? இந்த மண்ணில் தாங்க போட்டுக்காட்டேன் கடலை மாமா நாடு பாரு. இந்த அணுகுலையை கொண்டாந்து இங்கே நிறுவனானே, ஏன் கேரளாவில் நிறுவ முடியல? இங்கே நிறுவனா அவனுக்கு அவன் தன்னை சேர்ந்த தலைவன், இவனுக்கு என்னை சார்ந்த தலைவன் இல்லை. நட்டு கண்டு போனான், சாகு போடுறேன் நான். அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு என்ன கவலை? உன் மனசால சொல்லு. நீ எல்லாம் ஜெபிக்கிற, பைபிளை படிக்கிற, குரானை வச்சு தொழுகிற, கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் வழிபடுற, என்ன கும்பிடுவ? என்ன சொல்லி வேண்ட? என்ன சொல்லி வேண்ட? நல்லது நடக்கணும். இவங்களை தலைவனை வச்சுட்டு என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது? என்ன வேண்டுவ? கர்த்தத்தை என்ன வேண்டுவ? என்ன சொல்லி ஜெபிப்ப? அல்லாட்டை என்ன சொல்லி துவா செய்யற? என்ன சொல்லி துவா செய்யற? சொல்லு. என்ன சொல்லி சொல்லு? அல்லாஹ் எங்களை கருணாநிதி மகனும் கருணாநிதி தான் நல்லா காப்பாற்றும் சொல்லுவியா? சொல்லுவியா? கர்த்தரை நீர் என்னை கைவிட்டு விட்டு கருணாநிதியும் அவர் மகனும் தான் எங்களை காப்பாற்றுகிறார் அப்படி வேண்டுவியா? எதுக்கு எதுக்கு இந்த அநீதி? 2 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறேன், அந்த பாவத்தை நீ எப்படி ஒப்பு கொடுக்குற? எப்படி கொடுக்குற? 17 வயசு பிள்ளை படிக்க போறே மண்மனு தூக்கிப்பட்டான். ஏடா கல்லு இறக்கு நன்கு சொல்றானடா, கள்ளச்சாராயம் குடிச்சு சுட்டானா? கள்ளச்சாராயம் காய்ச்சி மரக்காணத்துல 19 பேரை கொண்டானே, அவனை சுட்டானா? கள்ளக்குறிச்சியில 63 பேரை கொண்டானே, அவனை சுட்டானா? கல்ல இருக்கிறது அவ்வளவு பயங்கரவாத குற்றமாடா? அப்படின்னா இந்த டாஸ்மார்க்கு திறந்து வச்சு விற்கிறாரு ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அவர் யாரா சொல்றது? அவர் யார சொல்றது? சொல்லு. கல்ல குடிச்சு பலாயிரக்கணக்கில் பெண்கள் விதவி ஆயிட்டாங்க, தாலி எடுத்துட்டாங்க சொல்றாங்க. ஆனா எத்தனை லட்சம் பேர் தாலி எடுத்துக்கலடா? நீ முதலமைச்சர்கிட்ட ஓட்டு போட்ட தாலி அறுப்பான்களுக்காக ஓட்ட போட்டு 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 வெள்ள வச்சிருந்த நாட்டை நான் குட்டியல் சோறாக்கி நிறுத்திட்டேன். குட்டியல் சோறாக்கி விட்டேன். மாறி தொலை மாத்து. என்ன இருக்குது உனக்கு? என்ன இருக்குது சொல்லு. என்ன இருக்குது? தூத்துக்குடியில நடந்த போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் இங்க பாரு, அதுல போராடின மக்களுக்கு தெரியும். இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற இடத்துல நிலத்தடி நீர் ஒரு பழுப்பு வண்ணத்துல வந்துடும், மஞ்சளா வந்துடும். அது எதனால? யுரேனியம் கலக்குது, நச்சு வேதிப்பொருள் கலக்குது. உனக்கு தெரியாது? பீகார்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு சரியாக 15-20 நாள்ல என்ன பண்றான்? 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு, யாரும் குடிக்காதீங்கிறான். வேற எதை குடிக்கலாம்? பெருந்துறையில சிப்காட் தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து சரியா 26 கிலோமீட்டர்ல தண்ணியில யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்காதீங்கன்றான்.
இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான்டா கேட்டேன் கூட பிறந்தவன். அப்போ 27வது கிலோமீட்டர் எடுத்து குடிக்கலாமா? பதிலாக இந்த ஸ்டெர்லைட், அணுல சிப்காடு, இந்த மாதிரி ஆலைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் நிலத்தடி நீர் விஷமாயிரும், காற்று நஞ்சாயிரும், நிலம் விஷமாயிரும். இந்த தண்ணி பூமிக்குள்ள போகும்போது நிலமே நஞ்சாயிரும், அதில் விளையிற பொருள்களும் விஷமாயிரும். இதனால நம்ம மக்கள் எனக்கு நிலத்தடி நீர் நஞ்சாயிட்டு காசு மாசுபட்டுறதுனால புற்று வருது, தொற்று வருது, கண்ணெரிச்சல் வருது, தோல்மை வருது, ஸ்டெர்லைட்டை மூடு. இதாண்டா கோரிக்கை. அறிவு சமூகமே, கற்றுகின்ற பெருமக்கள் நிறைந்த மாவட்டமே, ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல தெரிஞ்சவிக்கிற தொழுகிற வழிபடுகிற திருச்செந்தூர் பெருமான் இருக்கிற மண்ணிலே வாழ்ற நீங்கள் ஒண்ணுக்கு. போராட வந்தது தலைவன் இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, மக்கள். இதுதான் மக்கள் புரட்சி. மக்களே அநீதியை எதிர்த்து கிளர்ந்திருந்தது தூத்துக்குடியில தான்.